அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யாழி குருகுலம் சார்பாக 23 நாட்கள் நான் தனித்துவமானவன் முடிந்து இன்னைக்கு புதுசா ஒரு 7 நாள் கோஷன்ட் அப்படின்னு சொல்றோம். அது திறன் அளவுகோல் அப்படின்னும் சொல்லலாம், இல்ல நமக்கான நுண்ணறிவு திறன் நுண்ணறிவுன்னு சொல்லலாம். அளவுகோலா நுண்ணறிவா இதெல்லாம் நீங்க பண்ணிக்கிறது. ஏன்னா கோஷன்ட்னு இங்கிலீஷ்ல ஒரு மீனிங்கை சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா தமிழ்ல அது வகைப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். திறன் அப்படின்னும் சொல்லலாம், இல்ல அளவுகோல்னு சொல்லலாம், இல்ல நுண்ணறிவுன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு டேட் சொல்லி ஆரம்பிச்சிடலாம். தேதி புதன்கிழமை 27ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024. ஆங்கிலத்துல வென்ஸ்டே 27th நவம்பர் 2024. தமிழ் மாதம் புதன் 12ஆம் தேதி கார்த்திகை மாதம் குரோதி ஆண்டு. கரெக்டா அந்த கார்த்திகை மாதம்னா அடைமழைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கரெக்டா 12 இந்த பாதி வரும்போதே அடைமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த கார்த்திகை இன்னும் ஒரு 10 days தான் அடைமழை இருக்கும். அதுக்கப்புறம் மார்கழிக்கான பனி வர ஆரம்பிச்சிச்சுன்னா மழை வராது. ஸோ அதுக்கானது வந்துடும். ஸோ இன்னும் மேக்சிமம் 5 to 6 days தான். 5லேருந்து 6 நாள் வரலாம் அடைமழை இருக்கும். 7ஆம் நாள்லேருந்து பனிக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அதனால வெல்கம் டு த வின்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எனிவே நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது படைப்பாற்றல் நுண்ணறிவு, இல்ல படைப்பாற்றல் திறன் அளவுகோல். என்னடா அது, நம்ம ஐக்யூன்னு பார்த்திருக்கோம், ஈக்யூன்னு பார்த்திருக்கோம். இவர் என்ன ஏகப்பட்ட கோஷன்ட் சொல்றாருன்னா, இங்க ஏகப்பட்ட கோஷன்ட் இருக்கு. கோஷன்ட்னா என்னன்னா திறன் நுண்ணறிவு, திறன் திறனாய்வு, கணக்கியல். திறன்னா இந்த எந்த அளவுக்கு நீங்க ஹையா இருக்கீங்க லோவா இருக்கீங்கன்றதுதான். ஸோ ஒரு சில இடத்துல நீங்க ஹையா இருக்கணும், ஒரு சில இடத்துல லோவா இருக்கணும். ஆனா நம்ம இங்க எல்லாத்தையுமே ஹை லோன் தான் பிரிக்கிறோம். எப்படி ஹை லோன் பிரிக்கிறோம்னா, ஹை இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா அவங்க என்ன கொடுத்தாலும் சாதிக்க தெரியும். மேத்தமெட்டிக்ஸ்லயோ இல்ல அவங்க ஏதோ ஒரு விஷயத்த தெரியும். அவங்க ஹை இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐக்யூ ஐக்யூ லெவல் ஹை. இக்யூ எமோஷனல் லெவல் ஹைனா அவங்கள என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அந்த அமிடுள்ள ஹேக் ஆகாம ஆட்டோமேட்டிக்கா ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஆர்ஏசி, அதை நம்ம ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, ஆர்ஏஎஸ். அதுல ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்றத பத்திலாம் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் நிறைய இருக்கும். இது ஹையா இருக்கவங்க டக்குன்னு போய் சண்டைக்கு போட்டுற மாட்டாங்க, ரியாக்ட் பண்ண ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய விஷயம் அதுதான் என்ன அளவுகோல்னு சொல்றாங்க. இவனுக்கு பொறுமையே இல்லைன்னா அவனுக்கு இக்யூ கம்மியா இருக்குன்னு. செம்ம பொறுமைசாலிப்பா பர்ஃபெக்டா நகட்டுவாருன்னா அவருக்கு இக்யூ அதிகம்னு அர்த்தம். ஸோ இக்யூ ஐக்யூ மாதிரி இப்போ படைப்பாற்றல் நுண்ணறிவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கிரியேட்டிவ் கோஷன்ட். அது என்ன? அது கிரியேட்டிவ் கோஷன்ட் படைப்பாற்றல் நுண்ணறிவின் அடிப்படை தன்மை நம்ம இப்ப சொல்ல போறோம். ஸோ இதோட முக்கியத்துவம் என்னன்னா வாழ்க்கை தரத்துல அதனை பயன்படுத்துவது எப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ முதல்ல படைப்பாற்றல்னா என்ன அப்படின்னா ஐஸ் ஐஸ் பிரேக்கர் அப்படின்றது தான். ஐஸ் பிரேக்கர் சேல் என்ன? ஒரு ஐஸ் கட்டி எப்படி உடைக்கிறோன்ற மாதிரி. உண்மையாலுமே உடைக்க முடியாது, கஷ்டப்பட்டு. அவ்வளோ ஈஸி கிடையாது உடைக்கிறது. எதை வேணா உடைச்சிடலாம், ஐஸை உடைக்க முடியாது. அதுதான் ஐஸ் பிரேக்கர் அப்படின்றோம். ஒருத்தங்களும் தங்களோட வாழ்க்கையில அல்லது வேலையில புதுமையான அம்சத்தை பகிர்ந்து கொள்றதுக்கு கேட்டுக்கணும். என்ன புதுசா நீ செஞ்ச, வித்தியாசமா செஞ்ச. அப்ப நோக்கம் என்னன்னா ஒருத்தரும் ஒரு திறந்த மனப்பான்மை மைண்ட் செட்டை உருவாக்கிட்டு படைப்பாற்றல் சூழ்நிலை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். இதுதான் ஐஸ் பிரேக்கர்ன்றோம். ஏன்னா நிறைய பேர் அதை செய்வாங்க, தெரியாது. ஸோ படைப்பாற்றல் நுண்ணறிவுனா முதல்ல என்ன அப்படின்னா, ஒருத்தங்க படைப்பாற்றல் திறன் அப்படின்னு இருக்குன்னா புதுமையான யோசனையை உருவாக்கும் திறன் அர்த்தம். ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம்னா அந்த விஷயத்துல இருந்து 6-7 டைமென்ஷன்ல நம்ம யோசிக்க வைக்கிறது தான் படைப்பாற்றல் திறன்.
ரொம்ப ரொம்ப நன்றி. இத சொல்லிக் குடுத்தது ஹீலர் டிவிஆர் வந்து அவர் 6 விதமான கோர்ஸ்ல 6வது கோர்ஸ் வந்து ஹவு டைமென்ஷனலா நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லிக் கொடுப்பாரு. எஸ்பெஷலி இந்த படைப்பாற்றலோட கிரியேட்டிவிட்டி கோஷன்ட்டுக்கானே வந்து ஒரு 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 3 ஹவர்ஸ் அவர் ஒதுக்கி ஒரு வீடியோவும் போட்டு அவர் காமிப்பாரு. அது என்னென்ன டைமென்ஷன்ல எல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிக் கொடுப்பாரு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ. ஏன்னா எனக்கு வந்து அப்பதான் எனக்கு தெரிஞ்சுச்சு, இந்த வந்து கோஷன்ட் அதானோ வந்து கிரியேட்டிவ் கோஷன்ட் கம்மியா இருந்துச்சுன்னு. ஏன்னா நானும் வந்து உருவாக்கியிருக்கேன். ஒரு பாட்டுல இருந்து ஒரு மார்க்கெட்டிங்க உருவாக்குவேன். ஒரு பாட்டுல இருந்து ஒரு சைக்காலஜிக்கல உருவாக்குவேன். ஒரு பாட்டுல இருந்து தான் எனக்கு உருவாக்க தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் படத்துல இருக்க டயலாக்ல இருந்து நிறைய மக்கள் இன்னைக்கு உருவாக்குனாங்க. ஆனா இவர் ஒரு விளம்பரத்துல இருந்து உருவாக்குனார். விளம்பரத்துல இருந்து நம்மளும் உருவாக்குறோம். ஆனா இவரு நம்ம ஹீலர் டிவிஆரோட கடைசி செஷன் 5 செஷனும் முடிச்சவங்களுக்கு தான் 6வது செஷன் போலாம். ஹீலர் டிவிஆரோட 6வது செஷன் வந்து கிரியேட்டிவிட்டியோட கோஷன்ட் வந்து உங்களை ஹை லெவல்ல கொண்டு போயிருவாங்க. என்னெல்லாம் தாக்கு பிடிக்கவே முடியல. 1/2 மணி நேரத்துக்கு மேல அவரு பேசுறது அதுவும் எப்படின்னா, இப்ப நம்மலாம் வந்து 500 பேர் 600 பேருக்கு மேல வந்துட்டா நமக்கெல்லாம் வந்து 1 to 1 இன்டராக்ஷனே கிடையாது. இப்ப 10 பேருக்கே நான் பயப்படுறேன் 1 to 1 இன்டராக்ஷனுக்கு. அவர் வந்து 1 to 1 இன்டராக்ட் பண்ணி உங்களோட நாலேஜ வந்து வேற லெவல்ல கொண்டு போறதுக்கு அவர் பண்றாரு. அதுதான் வந்து புதுமையான யோசனைய உங்களுக்குள்ள உருவாக்குற திறனை அவர் கொண்டு போறாரு. அதுக்கு அவர் வந்து ₹1000 வச்சிருக்காரு. அது வந்து தப்பே கிடையாது. தாராளமா குடுக்கலாம். 3 ஹவர்ஸ் ₹1000 தாராளமா கண்ண மூடிட்டு குடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த் உள்ளது அது. அதனால அவர் வந்து சொல்றத நீங்க போய் ஜாயின் பண்ணலாம் தப்பில்ல. அவரும் இந்த ஃபோரம்ல இருக்காரு. ஸோ அவரோட நம்பர் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து நீங்க அவரு என்னவோ அத பத்தி நம்ம பின்னாடி பேசலாம். அடுத்தது சிஎன் அதான அதான இந்த படைப்பாற்றல் நுண்ணறிவோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்றேன். சிக்கல்களை தீர்க்கும் திறனை மேம்படுத்துவது. அது என்னது சிக்கல்களை தீர்க்கும் திறனை மேம்படுத்துவது. ஒருத்தங்களுக்கு திடீர்னு ஒரு பண பிரச்சனை வருதுன்னா, அந்த அதை தீர்க்கிறதுக்கு திறன், அதான திறன் உனக்கு அந்த திறன் இருக்கான்னா, எபிலிட்டி, பாசிபிலிட்டி அதான அந்த திறன் நமக்கு இருக்கா? அப்படிங்கிறத வந்து மேம்படுத்துறது தான். ஏன்னா ஒரு சில பேர் இந்த திறன் இல்லாததுனால என்ன ஆகுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேல தன்னை மாய்த்து கொள்ளுதலுக்கு போயிடுறாங்க. அப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு ஊரை விட்டு தலைமறைவாராங்க. இல்ல இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. ஆனா அது நடக்காம இருக்கிறதுக்கு சிக்கல்களை தீர்க்கும் திறனை மேம்படுத்துவது. இதான் நம்ம பண்றோம். அடுத்தது வந்து தொழில் முனைவு மற்றும் தனிநபர் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு. இது வந்து எப்படி இருக்கும்னா, மாற்றங்களை தழுவும் திறனை வளர்த்து ஒரு விஷயம் வந்து வித்தியாசமா செஞ்சு நம்ம வந்து போறது. அடுத்தது உதாரணம் என்ன அப்படின்னா, எலன் மாஸ்க் வந்து துறைகளை மறு உருவாக்கம் செய்கிறார். எப்படி செய்யறாரு அப்படின்னா, நம்ம வந்து இதுவரையிலும் பேட்டரி காரே பண்ணதில்லை. அதிகமா 1, 2 தான் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு பேட்டரி கார் தான் மெயின். அதை விட முக்கியம் ஆளே இல்லாம கார் ஓடும் அப்படின்றத கொண்டாடுறாரு. இததான் துறைகளை வந்து மறு உருவாக்கம் செய்யறாரு. திருப்பியும் மறுபடி வேற மாதிரி ஒரு உருவத்துல கொண்டாடுறாரு. அவரோடதுல வந்து பேட்டரியே இல்லாம அவரு ஆள் உட்காந்து ஓட்டவே வேணாம். ஆள் தூங்கிட்டா கூட வந்து உங்களுக்கு வந்து கார் ஓடுன்ற மாதிரி இருக்கும். ஆளே இல்லாத கார் ஓடுது, ஆளே இல்லாததெல்லாம் ஓட வைக்கிற அளவுக்கு அவர் கொண்டாந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அதை பார்த்து காப்பி கேட் பண்றாங்க. ஸ்டீல் லைக் அன் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன பண்றாருன்னா, அவர் அப்படியே காப்பி பண்றாரு. அவர் மாதிரி நிறைய பேர் இப்போ யுஎஸ்ல எல்லாம் வந்து ஆளே இல்லாத வண்டி ஓடிட்டு இருக்கு. சோ அடுத்தது வந்து இதுதான் லியோனோ டாவின்சி வந்து பல துறைகள்ல வந்து புதிய கண்டுபிடிப்பு பண்றாரு. லியோனோ டாவின்சியை போய் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. பல துறையில வந்து புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாரு. அடுத்தது வந்து தனித்துவம் அப்படின்னா ஒரிஜினாலிட்டி. இது என்னன்னா புதுமையான வித்தியாசமான யோசனைகளை உருவாக்குறது. அது என்னது புதுமையான வித்தியாசமான யோசனைகளை உருவாக்குறது இதெல்லாம். அடுத்தது வந்து உதாரணம் வந்து ஜே.கே. ரவுலிங்.
ஹாரி பாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உலகுல வந்து படைப்பாளராக இருக்குது. ஸோ நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு குழந்தைங்களுக்கு வந்து கதை எழுதுறாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்டேஷன்ல வந்து உட்கார்றாங்க. அந்த ஸ்டேஷன்ல உட்காரும்போது அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோணுது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ வறுமையில இருக்கும்போது புதுசா ஒரு கேரக்டர டிஃபைன் பண்றாங்க. இந்த 2 ஸ்டேஷனுக்கும் நடுவுல ஒரு ஸ்டேஷன் புதுசா உருவாக்குறாங்க. அதுக்குள்ள கேரக்டர்ஸ கொண்டாடுறாங்க. வேற லெவல்ல வந்து கொண்டு போறாங்க. அப்போ வந்து புதுமையான, வித்தியாசமான யோசனைகள்லாம் கொண்டாடுறது. அடுத்தது வந்து செயல் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண பொருளுக்கானது. பேப்பர் கிளிப்பு, அத வந்து ஒரு பேப்பர் கிளிப் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, அத எப்படிலாம் பயன்படுத்தலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு பேப்பர் கிளிப் எடுத்து காதுக்குள்ள போட்டு நோண்டுற மாரிலாம் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணலாம்ன்னு நீங்க நெறைய பேர் எடுத்தோனே சொல்லிடுவீங்க. அந்த மாரிலாம் இல்ல. ஒரு பேப்பர் கிளிப் வச்சு என்னலாம் பண்ணலான்னு. ஸோ ஒருத்தங்களும் வேற வேற மாரி பண்ணுவாங்க. அது மாரி ஒரு விஷயம் நம்ம கையில கிடைக்குதுன்னா, அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. எங்க அம்மாலாம் கொக்கோ கோலால கை கழுவுவாங்க, தண்ணி இல்லன்னு. பாவம் கொக்கோ கோலாக்காரன் பார்த்தோம்னா, ஆ அழுவான். ஏன்னா அந்த மாரிலாம் பண்ணியிருக்காங்க. "என்னம்மா கொக்கோ கோலால வாங்கி கை கழுவுற?" அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த மாரிலாம் இல்லாம, ஓரளவுக்கு ஒரு விஷயத்த வேற வேற டைமென்ஷன்ல பண்றது. ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிட்டோமா, ஒரு சில பேர் வெறும் பாட்டு மட்டும் தான் கேட்பாங்க. ஒரு சில பேர் வீடியோ பார்ப்பாங்க. ஒரு சில பேர் இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் தான் அதுல டெவலப் பண்ணி ஜெயிப்பாங்க. அதுல நானும் ஒருத்தன். டெவலப் பண்ணி ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் வாங்குனத வந்து அதுல நெறைய சாஃப்ட்வேர டெவலப் பண்ணி, இன்ஸ்டால் பண்ணி, கேம் விளையாண்டு புதுசு புதுசா நெறைய விஷயத்த கண்டுபிடிச்சு அதுல வந்து இன்னைக்கு சாதிச்சிருக்கேன். நிச்சயமா சர்வ நிச்சயமா நான் சாதிச்சிருக்கேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, நான் வந்து காக்னிசன்ட்ல ஆர்க்கிடெக்ட்டா இருந்ததே ஒரு சாதனை. ஏன்னா, என்னோட பொசிஷன்ல இருக்கவங்க யாருமே இல்லன்னு நான் சொல்லுவேன். அடிச்சு சொல்லுவேன் என்னோட பொசிஷன்ல. இடையில அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருந்தா வந்திருக்கலாம். ஆனா பொறந்ததுலேருந்து வந்திருக்குன்னா, இந்தியாலயே பார்க்க போனீங்கன்னா, மிஞ்சி போனா என்ன மாதிரி பெர்சன்ஸ் வந்து 2 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அடிச்சு சொல்லுவேன். அப்படின்னா நீங்க சாதித்தவரான்னா, கண்டிப்பா சாதித்தவங்க தான். அதனால தான் சாதித்தவன்ற முறையில நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இதுதான் வந்து என்னோட கண்டுபிடிப்பு. நான் கண்டுபிடிச்சு பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து செயல். உலகின் தலை சிறந்த செயல்ன்றாங்க. அந்த செயல நான் வந்து செஞ்சதுனால தான் காக்னிசன்ட் வரலும் போனேன். பல ஊர்கள், பல நாடுகளுக்கு வாய்ப்பு கிடைச்சுச்சு. அந்த செயல் பண்ணாம உட்கார்ந்து உருட்டிக்கிட்டே இருந்தா எப்படி கிடைக்கும்? வாய்ப்பே இல்ல. ஸோ அந்த செயல நான் பண்ணியிருந்தேன். பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போறோம் அதுக்கான செயல்ல. ஸோ அடுத்தது வந்து என்னன்னா, ஃப்ரீக்வன்சி. இப்ப வந்து சீற்றம் அப்படிங்கிறோம். என்ன ஃப்ரீக்வன்சில நம்ம பண்ண போறோம்? ஸோ ஏன்னா வந்து கிரியேட்டிவிட்டி கோஷன்ட்ல ஒரிஜினாலிட்டி அதாவது தனித்துவம் நம்ம எப்படி இருக்கோம்? நமக்கான தனித்துவம் என்ன? ஜே.கே. ரவுலிங் மாரி இன்னொருத்தவங்க வர முடியாது. ஏன்னா ஜே.கே. ரவுலிங் மாரி இன்னொருத்தவங்க வராங்கன்னா, அவங்க வேற கேரக்டர்ஸ் வேற விஷயத்த பண்ணுவாங்க. புதுமையான வித்தியாசமா பண்றது. ஸோ அடுத்தது வந்து அந்த செயல்ன்னு சொன்னது ஒரு விஷயத்த வேற வேற டைமென்ஷன்ல பண்றது. அடுத்தது வந்து சீற்றம். சீற்றம் வந்து ஃப்ரீக்வன்சி. எந்த ஃப்ரீக்வன்சி அலைவரிசைக்குள்ள நீங்க பண்ண போறீங்கன்ட்டு குறுகிய காலத்துல பல யோசனைகள உருவாகுறது. உருவாக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அம்போன்னு விட்டுருவாங்க. இந்த யோசனை போய் எங்கேயாச்சும் காணாம போயிடும். மறைஞ்சு போயிரும். வேனிஷ்ட் மறைஞ்சு போயிரும். அப்படி இல்லாம எல்லா யோசனைகளும் ஜர்னலிங் பண்றதுன்னு எழுதி வச்சுக்கலாம். உதாரணம் வந்து ஒரு கூட்டத்துல வந்து 20 விளம்பர யோசனைய வந்து 10 நிமிஷத்துல உருவாக்குறது. 10 நிமிஷத்துல ஒரு 20 விளம்பரம் பண்ணுங்க. கான்செப்ட்ட கிரியேட் பண்ணுங்கன்னா, கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த கிரியேட்டிவிட்டி வரும். கிரியேட்டிவிட்டி கோஷன்ட் உருவாகும். அதான படைப்பாற்றல் நுண்ணறிவு வரும். ஏன் ஒருத்தர் வந்து ஒரு டைரக்டர் இவ்ளோ அழகா படைக்கிறாங்கன்னு கேட்டா இதுதான். ஒரு ஸ்டோரி ரைட்டர் எப்படி ராஜேஷ்குமார் மாசான ஒரு புக் எழுதுறாரு. எப்படியா இவனுக்கெல்லாம் யோசனை வருது? படைப்பாற்றல். ஊற்று மாரி உள்ளேந்து அருவியா வரணும். அது ஃப்ரீக்வன்சில இருக்கணும்ன்றாங்க. 20 விளம்பரம் வந்து 10 நிமிஷத்துல பண்ண தெரியணும். விளம்பரத்தோட ஐடியாஸ். அது எப்படி அப்படின்னா, ஒருத்தன் வந்து ஃபெ ஃபெவிகால வந்து ஒட்டிட்டு போய் மீன் பிடிக்கிறான். ஒருத்தன் 1 மணி நேரமா மீன் பிடிச்சிட்டு இருக்கான் வரல. ஒருத்தன் குச்சியில ஃபெவிகால ஒட்டிட்டு தண்ணீல விடுறான். எல்லா மீனும் ஃபெவிகால்ல ஒட்டிக்குதாம். செம்ம கான்செப்ட். இது மாதிரி 10 நிமிஷத்துல 20 கான்செப்ட்ட உருவாக்கணும்னா, நீங்க எவ்வளவு மண்டைக்கு யூஸ் பண்ணணும். அதுவும் ஏற்கனவே இருக்கிறது இருக்கக்கூடாது. புதுசா புதுசா இருக்கணும். ஸோ அது மாதிரி இருக்கணும். பயிற்சி ஒரு 2 நிமிஷம்.
ஒரு ஒரு 2 நிமிஷம் பயணத்துக்கான மாற்று வழி. ஆக்சுவலா என்ன எல்லாருமே என்னன்னா, நான் உண்மையாலுமே நான் வர இடம் நான் செய்றது தப்புன்னு எனக்கே தெரியும். ஏன்னா, நான் ஒரே ஸ்ட்ரெய்ட்டா பண்ண மாட்டேன். நான் வந்து சோழிங்கநல்லூருக்கு டெய்லி நான் என்னோட வண்டியில போகும்போது, ஒரு நாளும் வேற ரூட் எடுப்பேன். ஆனா கொஞ்சம் ஃப்ரீக்வென்சிய கரெக்ட் பண்ணிப்பேன். எப்படி கரெக்ட் பண்ணா, திங்கட்கிழமை இந்த ரூட்ல போணும், செவ்வாய்க்கிழமை இந்த ரூட்ல போணும், புதன்கிழமை இந்த ரூட்ல போணும்னு வேற ரூட் எடுப்பேன். அதுக்கு அடுத்த மாசம் வந்து திங்கள வந்து செவ்வாயா மாற்றுவேன். செவ்வாய வந்து புதனா மாற்றுவேன். வேற ரூட்ல பயணம் பண்ணுவேன். ஒரு நாள் வந்து ராஜீவ்காந்தி சாலை வழியால போவேன். ஒரு நாள் வந்து நான் சென்னையில அதாவது நான் இருக்கிறது வந்து ஆ நான் இருக்கிறது வந்து எங்கன்னா கோயம்பேடு தான். கோயம்பேடுலேருந்து கோயம்பேடுலேருந்து சோழிங்கநல்லூர் போறதுக்கு டிஃபரெண்ட் வழியில போவேன். அப்படிலாம் போவேன். எப்படிய்யா இப்படிலாம் யோசிக்கிறேம்பாங்க. அந்த அளவுக்கு டிஃபரெண்ட் வழியில போவேன். கோயம்பேடுலேருந்து போறதுக்கு வந்து ஒரு சில சமயம் பைபாஸ்ல போனேன். பைபாஸ்ல போய் எப்படி போ முடியும்பாங்க. பைபாஸ்ல போயி ஆ இந்த சைடு போனா வண்டலூர், இந்த சைடு போனா தாம்பரம். தாம்பரம்ல போயி ஆ அதுலேருந்து கேம்ப் ரோட்ல போய் அங்கேருந்து போய் நல்லூர் டச் பண்ணுவேன். தலைய சுத்தி வாழ சொல்றதும்பாங்க. பரவாயில்ல. எப்படி எப்படிலாம் போ முடியும்? அது மாரி புதுசா யோசிப்பேன். நான் வந்து ஆஃபீஸ்ல படூர் இருந்துச்சு. படூர்ல என்னோட ஆஃபீஸ் இருந்துச்சு. போலாரிஸ் சாஃப்ட்வேர் லேப்ன்னு. அங்கேருந்து வந்து வெள்ளிக்கிழமை ஆனா என்னோட முதல் வேலை என்னன்னா, கோவளம் போயிறது. நைட்டு வெள்ளிக்கிழமை வந்து நைட்டு வரும் எப்பயும். அதாவது நைட் ஷிஃப்ட் எல்லாம் நான் போவேன். அப்போ வந்து வியாழனோட நைட் வந்து போகும்போது வெள்ளிக்கிழமை காலையில வரும். சனிக்கிழமை வந்துட்டோம்னா, சனிக்கிழமை காலையில வரும் எங்களுக்கு. ஷிஃப்ட் முடிஞ்சோனே சனிக்கிழமை காலையிலக்கு மேல இன்னொருத்தவங்க வருவாங்க. அப்போ வந்து காலைல 6 மணிக்கு குடுத்துட்டு கோவளம் போயிடுவேன். நான் சனிக்கிழமை எப்பயுமே வீட்டுக்கு வர்றது 7, 7:30 மணி, 8 இல்ல 8, 9 மணி ஆகும். "என்ன இவ்ளோ நேரம் இருக்கீங்கன்னு?" கேட்பாங்க. ஏன்னா அங்கேருந்து டைரக்ட்டா எடுத்துட்டு போயிடுவேன். வண்டி எடுத்து கோவளம் போயிடுவேன். எப்பல்லாம் நைட் ஷிஃப்ட் சனிக்கிழமை போறாங்களோ, அப்பல்லாம் கோவளம்க்கு போயிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம டிஃபரெண்ட்டா யோசிக்கணும். புது வழியிலலாம் போணும். ஏன் இங்கேருந்து நாங்க தடாவரலும் போயிருக்கோம். இங்கேருந்து வந்து நாங்க வந்து அ டிஃபரெண்ட்டா என்னோட வண்டி வந்து உங்களுக்கு தெரியும். சைட் கார்ன்னு தெரியும். நான் பெங்களூர்ல இருந்தபோது, அ அங்க ஒரு ஹில்ஸ் அது என்ன ஹில் டக்குன்னு மறந்துட்டேன். பக்கத்துல ஒரு மலை இருந்துச்சு. நந்தி ஹில்ஸ். நந்தி ஹில்ஸ்ல என்னோட சைட் கார் எடுத்துட்டு போனேன். எல்லாரும் என்ன வித்தியாசமா பார்த்தாங்க. அந்த ஊர்லயே சைட் கார் வந்தது கிடையாது போல இருக்கு. பக்கத்துல ஒருத்தவங்க உட்கார்ந்து போற மாரி. நந்தி ஹில்ஸ்க்கு போயிட்டு வந்தேன் திருப்பி. அது மாரி பெங்களூர் டூ சென்னையே ஓட்டிட்டு வந்தேன். இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. புதுசா செய்யணும். அடுத்தது வந்து இதோட அ அடுத்தது வந்து ஃப்ளெக்ஸிபிலிட்டி. பல்வேறு வந்து சூழ்நிலைய வந்து யோசனைய வந்து ஏற்றுக்கொள்வது. இந்த சூழ்நிலைக்கு இந்த மாரி யோசனைலாம் வேணும்ன்றத நம்ம புரிஞ்சுட்டு ஏத்துக்கலாம். ஒரு சில விஷயத்த இல்ல நான் இப்படித்தான் இருப்பேன்னு ஸ்டபர்னா இருந்தோம்னா, நம்ம வளைஞ்சு குடுக்காம ஸ்டபர்னா இருந்தான்னு வச்சுக்கங்களேன், கடைசியில நம்ம எதுலயுமே போமாட்டோம். சூழ்நிலைக்கு ஏத்த மாரி யோசனைய ஏற்றுக்கொண்டு போறது. உதாரணம் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து தொழில்நுட்பத்துல வந்து அழகிய வடிவமைத்த வந்து இணைச்சாரு. அதுல டக்குன்னு ஒரு ஐஃபோன கண்டுபிடிச்சாரு. அழகா அது பார்த்தீங்கன்னா, ஆப்பிள்ல பார்த்தீங்கன்னா டிஃபரண்டான ஷேப்ல இருக்கும். மத்தவங்கலாம் பாக்ஸா குடுப்பாங்க. இவரு வேற மாரி குடுத்தாரு. அவரோடதெல்லாம் வந்து அ வேற மாரி இருக்கும். முன்னாடி ஒயிட்ட ஃபாலோ பண்ணாரு. அப்புறம் சில்வர ஃபாலோ பண்ணாரு. அப்புறம் கலருக்கு மாறுனாரு. எல்லாத்துலயுமே பிரீமியம் டச் இருந்துச்சு. இந்த மாரி வித்தியாசமா யோசிக்கிறது. அடுத்தது வந்து அடுத்தது வந்து செயல். ஐஸ் ஐஸ் பிரேக்கர்ல வந்து உங்களுக்கு வந்த யோசனைய விரிவாக விளக்குறது. இதுக்கு வந்து மதிப்பீட்டு முறைய வந்து நம்ம பண்ணோம். அதிகாரப்பூர்வ பரிசோதனை அப்படிம்பாங்க. அதிகாரப்பூர்வமா நீங்க எப்படி பரிசோதனை பண்ணுவீங்க? இதுக்கு வந்து டிடிசிடி அப்படிம்பாங்க. வேணா எழுதிக்கங்க. டிடிசிடி. டிடிசிடி அப்படின்னா என்னன்னா, டாலரன்ட் டெஸ்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி திங்கிங்.
டாலரன்ஸ் டெஸ்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி திங்கிங் அப்படின்னா என்னன்னா, கட்டமைக்கப்பட்ட பணிகளை வந்து அது மூலமா படைப்பாற்றல வந்து மதிப்பீடு செய்யும் பரிசோதனை. நீங்க வந்து ஒரு பணியை வந்து கட்டமைச்சிருக்கீங்கன்னா, நான் ஒரு வீடை கட்டியிருக்க மாதிரி ஒரு பணியை கட்டமைச்சிருக்கீங்க. அதோட வந்து அதன் மூலமாக வந்து படைப்பாற்றல், உங்க படைப்பாற்றல் எப்படி இருக்குன்னு மதிப்பீடு செய்யறது. மதிப்பீடுன்னா உங்களுக்கு தெரியும். எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்றது. அதுதான் பரிசோதனை. அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, டாலரன்ட் டெஸ்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி திங்கிங் அப்படின்னு சொல்றாங்க. TTCT நீங்க நெட்ல போட்டீங்கன்னா அதுக்கான யூடியூப்ல கொட்டும் தமிழ். TTCT தமிழ் அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துடும். இல்ல டாலரன்ட் டெஸ்டஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி திங்கிங்னு போட்டா வந்துடும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதை சொன்னா 1 மணி நேரம் எடுக்கும். ஸோ அடுத்தது வந்து கேஷுவல் அசஸ்மெண்ட் கன்சென்சுவல் அசஸ்மெண்ட் டெக்னிக் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரி, இது என்னது? CAT அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னது அப்படின்னு சொன்னா, யோசனைகளை வந்து தனித்துவமா இருக்குது, வேற எல்லாத்தோடையும் கம்பைன் ஆகாம மதிப்பீட்டின் அடிப்படையில வந்து மதிப்பீடு செய்வது. 100னா இந்த 100 பாயிண்ட் வரணும், 200னா 200 பாயிண்ட் வரணும்னு மதிப்பீட்டின் அடிப்படையில மதிப்பீட்டு பண்றது. மற்றதுல எப்படி இருக்கும்னா, திறந்த முடிவுகளுக்கு ஒரு நபரின் பதில்களை வந்து பார்வையிடுறது, கருத்துக்களை வந்து தீர்க்கும் அணுகுமுறையை வந்து பகுப்பாய்வு செய்யறது. ஒருத்தர் ஒரு கருத்து கொடுத்திருக்காங்க, அதுக்கு தீர்க்கும் அந்த அணுகுமுறை அப்படின்னா நம்ம அப்ரோச் பண்றது. அணுகுமுறை நான் என்ன மாதிரி அணுகுமுறை பண்றோம் உங்கள்கிட்ட, அதை பகுப்பாய்வு செய்யறது. இவர்கிட்ட நான் இந்த மாதிரி அணுகுமுறை பண்ணும்போது தப்பாயிடுச்சுன்னா அடுத்த முறை வேற மாதிரி பண்ணும். இதை எப்பயும் எப்படி பண்ணியிருப்பீங்கன்னா, அசால்ட்டா உங்க வீட்டுல உங்க வைஃப்கிட்ட பண்ணியிருப்பீங்க, இல்ல உங்க குழந்தைங்கள்ட்ட பண்ணியிருப்பீங்க. உங்க குழந்தைங்கள்ட்ட ஏதாச்சும் சொன்னா அதுங்க உங்கள்கிட்ட பேசாது, மூஞ்சி தூக்கி வச்சு அப்புறம் சாரிம்மா அப்படின்னு கெஞ்சி. இனிமேல் அந்த அணுகுமுறையை வந்து இதைதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இதைதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த ஒரு நிமிஷம், கருத்துக்களை தீர்க்கும் அணுகுமுறைகளை பகுப்பாய்வு செய்யறது. அணுகுமுறையை வந்து நீங்க திருப்பி பகுப்பாய்வுன்னா டெஸ்ட் பண்ணிக்கிறது உங்களே. இந்த டைம் சொன்னா இப்படி எல்லாம் நடந்துச்சு, அடுத்த டைம் சொல்லக்கூடாதுன்றது. அடுத்தது தன்னிலைமை ஈடு. தன்னிலைமை ஈடுன்னா என்னது? தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், வேற வழி இல்லை. ஏன்னா நம்ம தமிழ்ல தான் எடுக்கிறோன்றதுனால கொஞ்சம் ஆங்கிலம் கொஞ்சமா தான் கலக்குறேன். தன்னிலைமை ஈடு அப்படின்னா என்ன? கடந்த கால படைப்பாற்றல் சவால்களை கிரியேட்டிவ் சேலஞ்சஸ் சொல்றோம். இப்ப பாஸ்ட் கிரியேட்டிவ் சேலஞ்சஸ் மற்றும் தீர்வுகளை பற்றி சிந்திக்க வேண்டும். முன்னாடிலாம் பாஸ்டா கிரியேட்டிவ் சேலஞ்சஸ் மற்றும் தீர்வுகளை வந்து சிந்திக்கணும். இதைதான் எனக்கு சுரேஷ் எப்பயுமே சொல்லுவாரு. நீ எப்ப வந்து சக்சஸ்ஃபுல்லான அது கொஞ்சம் யோசிம்பாரு. எப்படி வந்து நீ சக்சஸ்ஃபுல்லா காக்னிசன்ஸை சேர்ந்த அது யோசி, அந்த டைமை இப்ப யோசிம்பாரு. நீ எப்படி சக்சஸ்ஃபுல்லா சான்சேடல்ல சேர்ந்த அந்த டைமை இப்ப யோசிம்பாரு. சுரேஷ் வந்து ஒரு சிறந்த வழிகாட்டி. அவர் கோர்ஸை கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அவரோட கோர்ஸ் வந்து என்ன மாதிரி வீடியோ கோர்ஸா இருக்குமான்றது டவுட்டு. பட் இப்போ கோர்ஸை கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணுவாரு. கீழ டிவிஆர் ஐயா வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இங்க நம்ம என்னன்னா எல்லாருமே ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ண போறோம். அது மூலமா நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை தான் நம்ம கொடுக்க போறோம். ஸோ அது வந்து அவர் பண்றாரு. இவர் வந்து எல்லாத்தையும் எனக்கு வந்து ஆஸ் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரா எனக்கு சொல்லி கொடுத்தது தான் இது. அதுதான் வந்து சவால்கள் மற்றும் அதன கடந்த கால படைப்பாற்றல் சவால்கள், கிரியேட்டிவிட்டி சேலஞ்சு, பாஸ்ட் கிரியேட்டிவிட்டி சேலஞ்சை வந்து தீர்வுகளை பத்தி சிந்திக்கிறது. அது எப்படிலாம் நம்ம சொல்யூஷன் கொடுத்தோம்னா அதை பத்தி சிந்திக்கிறோம். இதுதான் வந்து மதிப்பீடு செய்யறது நம்மளா. அடுத்தது மேம்படுத்துதல் வந்து செயல்முறை. அது எப்படி வந்து மேம்படுத்துதல் பண்ணலாம் அப்படின்றதுக்கான செயல்முறையை தான் நம்ம பண்ண போறோம். அது என்னது? முதல்ல வந்து திறந்த யோசனை, டைவர்ஜென்ட் திங்கிங் அப்படின்னு சொல்றோம். இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு, முடியுமான்னு தெரியல. டைவர்ஜென்ட் திங்கிங் அப்படின்னு சொல்றோம். இந்த டைவர்ஜென்ட் திங்கிங்னா சிறந்த யோசனைன்னு அர்த்தம். ஏன்னா உதாரணம் வந்து நம்ம இப்படிதான் செய்யணும்,
இப்ப அப்படிதான் செய்யணும்ன்றதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும் பழக்கம் வேணும். நான் இந்த தான் செய்ய போறேன். இப்படி செஞ்சா நல்லா இருக்குமா? அப்படின்ற கேட்கிற பழக்கம் வேணும். ஒருத்தவங்க ஒரு விஷயத்த குத்திட்டு போவாங்க. அவங்க ஐடியாஸ கொண்டாந்து நம்மகிட்ட பிளாக் பண்ணிட்டு போவாங்க. திணிச்சுட்டு போவாங்க. செஞ்சே ஆவணும்னு கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டு நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். அது எப்படி கரெக்ட் பண்ணணும்ன்றது தான் சொல்லப் போறேன். இது வந்து டைவர்ஜென்ட் திங்கிங்க நம்ம மட்டும் செய்யாம இன்னொருத்தவங்கள்ட்டயும் கேட்டு செஞ்சுக்கணும். மனிதர்கள் கிட்ட, அப்புறம் ரோபோ கிட்ட. ரோபோன்னா நம்ம கிட்ட பாட் இருக்கு. சாட் ஜிபிடி மாரி ஏகப்பட்ட பாட் இருக்கு. பாட் அதான் ரோபோட். ஸோ அப்படின்னா வந்து மனுஷனோட மாறி இருக்குது. வெறும் பாட்ன்றது மிஷின் மாதிரியே இருக்குது. ஸோ பாட் கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். சாட் பாட்ல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட ஜெமினி, கிளவுடே அது மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. அதுக்குள்ள கேட்டுக்கலாம். ஸோ ஒண்ணு பாட்டுட்ட கேளுங்க, என்ன மனுஷன்ட்ட கேட்டுங்க. எல்லாத்தையுமே 2 பேருமே சமமா வச்சுக்கணும். அப்படி கேட்டுட்டு வேற வேற மாதிரி டைவர்ஜென்ட் திங்கிங்க யோசிக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து என்னன்னா செயல். அதனால் அடுத்தது என்ன மைண்ட் மேப்பிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கட்டத்துக்கு வரும். அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப அடுத்த ஒரு 10 நிமிஷம் ரொம்ப ரொம்ப 6 நிமிஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பேச போறோம். கடகடன்னு சொல்லிடுறேன். மைண்ட் மேப்பிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. யோசனைகள் மற்றும் இணைப்புகளை வந்து காட்சிப்படுத்துற கருவி அது மைண்ட் மேப்பிங்ன்றது. நம்ம யோசனை பண்றோம், திங்க் பண்றோம். அதையும் அத வந்து காட்சிகளையும் அதனும் யோசனைகள் மற்றும் இணைப்புகள்னா ஒன்னோட ஒண்ணு இணைக்கிறோம்ல, லிங்க் பண்றதையும் காட்சிப்படுத்துறது விஷுவலைசேஷன் பண்ற கருவி அது டூல்ஸ். விஷுவலைசேஷன் பண்ற டூல் தான் மைண்ட் மேப்பிங். நாளைக்கு வந்து நான் மைண்ட் மேப்பிங் என்னன்னு சொல்லி கொடுக்குறேன். மைண்ட் மேப்பிங் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருவேன். செயல் அப்படின்னா அது என்ன பண்ணும் மைண்ட் மேப்பிங்னா புத்தக கடைக்கான புதிய வணிகம் மாதிரி வந்து ஒரு வரைபடம் தீட்டுங்கன்றாங்க. இல்ல நீங்க ஒரு ஒரு புக் ஷாப்புக்கான ஒரு வரைபடம் தீட்டலாம். இல்ல ஒரு காஃபி ஷாப்க்கான வரைபடம் தீட்டலாம். அதுல யார் யார் இருப்பாங்க, என்னென்ன பண்ணும், அக்கௌண்ட் எப்படி இருக்கணும், எல்லாத்தையுமே பண்ணலாம். அதை நீங்க செயலா பண்ணலாம். இல்ல உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான செயலை நீங்க வந்து மைண்ட் மேப்பிங் பண்ணிட்டு வரணும். இன்னைக்கு மைண்ட் மேப்பிங்கோட லிங்க் கொடுப்பேன். ஃப்ரீ தான் 3 மைண்ட் மேப்பிங் நீங்க பண்ணிட்டு வந்து எனக்கு நாளைக்கு வந்து அதை கொடுக்கணும். அடுத்தது வந்து ஜேர்னலிங். நான் சொன்ன மாதிரி ஜேர்னலிங்ன்ற தினசரி படைப்பாற்றல் யோசனைகளை வந்து பதிவு செய்யறது, ஜேர்னல் பண்றது. அதுல வந்து படைப்பாற்றல் பயிற்சியை உருவாக்குறது, பிராக்டிஸ் பண்றது. எப்படி பண்றது? உவமை உருவாக்குதல். இதுல எல்லாம் வந்து நம்ம ஈழடிவிஆர் வந்து ஜெம்மு. ஏகப்பட்ட உவமை பேசிட்டு இருக்கும்போது ஸ்பான்டேனியஸா வரும். அதெல்லாம் அவரெல்லாம் வந்து கிரியேட்டிவிட்டி கோஷன்ட்லாம் ஹை லெவல்ல இருக்கவர் நம்ம வெங்கட்ராமன். அவரோட வந்து எல்லாத்தையும் அட்டன் பண்ணி அந்த கிரியேட்டிவிட்டி கோஷன்ட்டை நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவர்னால தான் நிறைய கிரியேட்டிவிட்டி கோஷன்ட் உள்ள வருது. இனிமேல் தான் மானிட்டைஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்கானது என்னன்னா படைப்பாற்றல் உவமை உருவாக்குதல். அடுத்தது படைப்பாற்றல் ஒரு வடிவமாக, அதெல்லாம் வடிவமாகனா ஒரு பொருள் மாதிரி, வடிவ பொருள் மாதிரி ஒளி அல்லது மேன்மையாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு மாத்தி சிந்திக்கிறது. ஸோ உவமை உருவாக்குது அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். படைப்பாற்றல் பயிற்சின்றது ஒரு சில பேர் பார்த்துருப்பாங்க. சின்னதா வந்து ஒரு நம்ம கிட்ட கம்ப்யூட்டர்ல ஒரு சின்ன ஐகான் இருக்குன்னா அது பெருசா பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஐகானிக் மாடல்னு சொல்லுவோம். இல்லாட்டி ஸ்கேலிங் மாடல், ஐகானிக் மாடல்னு சொல்லுவோம். பெருசா ஜெயிண்டா பண்ணியிருப்பாங்க. டிஃப்ரெண்டா யோசிக்கிறது. சுற்றுச்சூழல் முறைகள் அப்படின்னா சுயதீன யோசனைகளுக்கான இடம், செல்ஃப். அப்ப யோசனைகளை பகிர்வதற்கான சிறந்த மற்றும் பாதுகாப்பான சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்கணும். இதுதான் என்னன்னா கம்யூனிட்டி ஷேரிங்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் குவாரா அது இதுன்னு நமக்கு இருக்கு. நம்மளுக்கான கம்யூனிட்டியில போய் ஜாயின் பண்ணி அந்த யோசனைகளை உருவாக்கிக்கணும். இல்ல நம்மளே அந்த கம்யூனிட்டியை ரீப்ளேஸ் பண்ணிடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வாட்ஸ்அப்குள்ளேயே அவங்க பேர்ல எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. ஒரு சில பேர் அவங்க வாட்ஸ்அப்குள்ள எல்லாத்துக்கும் தனித்தனியா இருப்பாங்க. அவங்க அதான் அதுல அட்மின். இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் தான் அவங்க அட்மினா இருக்கும். நான் இது வரலும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 40க்கு மேல இருக்கு. டெலகிராம்லயும் இருக்கு, ஃபேஸ்புக்ல சரி வாட்ஸ்அப்லயும் இருக்கு. ஆனா நான் வாட்ஸ்அப் விட இப்ப எல்லாத்தையும் கொஞ்சமா டெலகிராமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நடுவில் வாட்ஸ்அப் ப்ராப்ளம் நிறைய காணாம போச்சு 2 வருஷம் முன்னாடி. அதுலேருந்து இப்ப எல்லாத்தையுமே டெலகிராம், ஆனா கை டெலகிராமுக்கு போக மாட்டேங்குது. இருந்தாலும் டெலகிராமுக்கு மாத்திட்டு இருக்கேன்.
இதான் நம்ம பண்ணணும். ஸோ இதை தான் வந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ஜேர்னலிங் அப்படின்னு சொல்லலாம். சுயதீனம், யோசனைகள் பகிர்வதற்கான சிறந்தது. அப்புறம் வந்து பல்துறை, பல்வேறு ஒத்துழைப்பு அப்படின்ற பல்துறை பின்னணி கொண்ட குழுக்களை இணைத்து புதுமையான தீர்வுகளை ஊக்குவித்தல் அப்படின்னா என்ன? ஒருத்தன் வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்திருப்பான், ஒருத்தன் வந்து டாக்டரா இருந்திருப்பாங்க, ஒருத்தங்க சயின்டிஸ்டா இருந்திருப்பாங்க. அந்த கம்யூனிட்டியை உள்ள கொண்டாடணும். ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரனா இருப்பாங்க, மில்லியனர், 24,000 பில்லியனர் இருக்காங்க. 24,000 பில்லியனர்ல 10 பேராச்சும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். 10 பேராச்சும் உங்களை நம்பணும். அவங்க நம்ம சொன்னா அவங்க என்னப்பா 10 லட்சமா குடுத்துடலான்னு குடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து குடுக்காம இன்னொருத்தவங்களை குடுக்க வைக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட தசம பாகம்னு கட்டாயமா கொடுக்கணும்ன்றது எங்க இருக்குன்னா இஸ்லாம்லயும் கிறிஸ்டியானிட்டிலயும் இருக்கு. ஆனா நம்ம ஹிந்துயிசம்ல மட்டும் இல்ல வேற எதுலயா இருந்தாலும் அது கட்டாயம் கிடையாது. நீங்க இஷ்டம் இருந்தா கொடுக்கலாம், இல்லாட்டி கொடுக்க வேண்டாம். தசம பாகம்னா ஒரு கான்செப்டே கிடையாது. ஆனாலும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா அதுக்குன்னு சக்திக்கு மீறிலாம் கொடுக்க கூடாது. தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மம்ன்றத வச்சுட்டு அதுல ஒரு 5% கொடுக்கறதுல தப்பே கிடையாது. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப என்கிட்ட வந்து 10,000 ரூபாய் இருக்குன்னா நான் 500 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்தா எனக்கு லாஸ் கிடையாது. 10,000 ரூபாய் இருக்கு, அந்த 10,000 ரூபாய் செலவுக்கு தேவைன்னும் போது அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தத்தையும் வந்து ஒரு 5,000 ரூபாய் பாதிக்கு பாதியை கொடுத்துருவாங்க. அங்க பிரச்சனை வரும். அதனால அதை பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது வந்து ஆர்வமிக்க போட்டிகள், குறுகிய நேரம் கொண்ட சின்னதா நேரம் கொண்டதை வந்து சின்ன டைம் ஒதுக்கி 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கான தீர்வு மையமோட அதனும் சொல்யூஷன் பேஸ்டு வந்து நிகழ்ச்சியில நம்ம கலந்துக்கணும். ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அந்த நம்ம சொல்யூஷனை டக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கணும். ஒரு 10 பேர் சொன்னாங்கன்னா அந்த சொல்யூஷன்ல நம்ம சொல்யூஷன் கரெக்டா இருக்கணும், ஆப்டா இருக்கணும். அப்போ புதுசு புதுசா ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன், பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன்ஸை கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கணும். எப்பயுமே நம்ம சொல்யூஷனை கொடுக்குற இடத்துல இருந்தோம்னா நம்மளை எல்லாரும் தேடி வருவாங்க. நம்ம ப்ராப்ளம் கேட்குற இடத்துல இருந்தோம்னா யாரும் நம்மளை தேடி வர மாட்டாங்க. நமக்கும் வேலை கிடைக்காது, நமக்கும் காசு வராது. ஸோ ப்ராப்ளம் வந்து தீர்க்கிற இடத்துல தான் இருக்கணும். அதுக்காக நிறைய இப்ப பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் குழுக்கள்லாம் வந்து ப்ராப்ளம் சொல்லுவாங்க, அதை தீர்த்து வைப்பாங்க 4 பேர். அந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்ம உருவாக்கணும், இல்லாட்டி நம்ம அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும். ஸோ அடுத்தது வந்து தொடர்ச்சியான கற்றல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். புத்தகங்கள்ல வந்து எடுத்து கத்துக்கலாம், நெட்வொர்க்கிங் மூலமா கத்துக்கலாம். அது மாதிரி உங்களோட வந்து துறையில வந்து புதுமைகளோட இணைஞ்சிருக்கணும் எப்பயுமே. எனக்கெல்லாம் ரொம்ப பேர் பெருமையா பேசுவாங்க எருமை ஓட்டுறதுக்கு. எப்படி பெருமையா பேசுவாங்கன்னா, எனக்கெல்லாம் ChatGPT தெரியாது அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நான்லாம் கார்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இதெல்லாம் பெருமை இல்ல. அதெல்லாம் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து 2050 அதெல்லாம் உங்க குழு இருக்காங்கன்னா, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். அதை நீங்க கேட்டுக்குங்க. 2050ல இதற்கான ஒரு எதிர்கால போக்குவரத்து தீர்வை நீங்க வந்து கிரியேட் பண்ணீங்க, வடிவமைங்கன்னு நான் சொல்றேன். இப்ப சென்னையில 2050ல இப்போயே போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கு. சென்னையில 2050ல எப்படி இருக்கலாம்னு நீங்க வந்து கிரியேட்டிவா யோசிச்சு எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க கிரியேட்டிவா யோசிச்சு எழுதிட்டு வரணும். அது மாதிரி தனித்தனியா இப்ப நீங்க 2 பேர் 3 பேரா சேர்ந்து அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து ஒரு வழிகாட்டிகள். ஸோ யார் வந்து முக்கியமா என்னென்ன செய்யணும்னு ஒரு குழுல ஒருத்தர் தலைவர் மாதிரியோ இல்லாட்டி ஒரு 4-5 பேர் வந்து சேர்ந்து அதை முடிவு பண்ணி அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறேன். படிக்குழு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல யார் எப்படி வந்து படைப்பாற்றலுடன் செயல்பட்டார்கள்னு ஒருத்தர் வந்து கவனிச்சு அதை வந்து விவாதிக்கணும். இவங்க இந்த மாதிரி ஒரு படைப்பாற்றலை செஞ்சாங்க, எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒருத்தவங்க சொல்லணும். இன்னொருத்தங்க இந்த மாதிரி செஞ்சாங்கன்றத சொல்லணும். இதை நம்ம வந்து பின்னாடி குழுக்களா பிரிச்சு நம்ம செய்ய போறோம். ஏன்னா நம்ம வந்து பிரேக் பண்ணும்போது அவங்க தனித்தனியா பேசிட்டு வந்து சொல்லுவாங்க. நம்ம இதுக்கு வந்து இந்த மார்னிங் டைம்ல நம்ம பண்ண மாட்டோம். இதுக்கான டைம் ஈவினிங் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன்.
இதுக்கு நிறைய குழுக்கள் வந்து நீங்க தலைமை ஏற்று பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வந்து என்னால வந்து உங்க எல்லார்கிட்டயும் பேச முடியாது. ஆனா என்னோட இன்புட் உங்கள்ட்ட வரும். நீங்க ஒருத்தரும் 100 பேர கூட்டிட்டு வர மாரி கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லிடுறேன். சோ இதான். சோ ரொம்ப ரொம்ப நன்றி. இதோட முடிவுரைக்கு வந்துட்டோம் நம்ம. சோ இந்த கிரியேட்டிவ் கோஷன்ட்க்கு ஒரு கண்ணோட்டம், உருக்கமான கண்ணோட்டம் ஒரு விஷயத்த நான் சொல்றேன். கிரியேட்டிவ் இஸ் இன்டெலிஜென்ட் அண்ட் ஹேவிங் ஆ ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, கிரியேட்டிவிட்டி வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஹேவிங் ஃபன்னா சந்தோஷமா இருக்கும். அறிவார்ந்தது. படைப்பாற்றல் வந்து ஒரு அறிவார்ந்தது. அது நம்ம சந்தோஷத்தை அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இததான் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே சொல்றாரு. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த குழுவுக்கு வந்ததற்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 மினிட்டுக்கு மேல 2 மினிட் போயிடுச்சு. 6 மணிக்கு இன்னொரு குழுல ஜாயின் பண்றவங்களும் இங்க வெயிட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்றதுக்கு 2 நிமிஷம் லேட் ஆனதுக்கு நான் வருந்துகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும். இனிய காலை வணக்கம். நம்மளோட க்ளோசிங் செஷன் சொல்லிடுறேன். நல்லதை சிந்தித்து, நல்ல எண்ணங்களை வளர்த்து, நல்லதை பார்த்து, நல்லதை கேட்டு, நல்லதை நுகர்ந்து, நல்லதை பேசி, நல்லதை பிறருக்கு செயல்படுத்தி, செய்து, நல்லதை பகிர்ந்து, நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம். பிறரையும் மகிழ்வுற செய்வோம். யாழி குருகுலம் சென்னையில இருந்து உங்கள் அர்ஜுன் ஸ்ரீதர். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.